வணக்கம். என் பெயர் முனைவர் காலத்தா, இணை பேராசிரியர், தமிழ் உயராய்வு மையம், பாத்திமா கல்லூரி, மதுரை. இன்று நாம் காணப்போகும் பாடம் மொழிபெயர்ப்பியல் என்பது. மொழிபெயர்ப்பியல் என்கின்ற ஒரு பாடம் இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம், ஒரு துறை என்று சொல்லலாம். ஒப்பிலக்கியமும் மொழிபெயர்ப்பும் மிகச்சிறந்த இன்று மாணவியருக்கு அதிக வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய பாடங்கள் இரண்டுமே. ஒப்பிலக்கியத்தில் ஒரு சிறு துறையாக இருந்ததுதான் மொழிபெயர்ப்பு. இன்று அது ஒரு தனித்துறையாக வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது மொழிபெயர்ப்பு என்பதற்கான விளக்கத்தையும் அதன் செயல்பாடுகளையும் நாம் காணலாம். முதலில் மொழிபெயர்ப்பு என்பதற்கான ஒரு விளக்கம் என்ன என்று சொன்னோம் என்றால், மொழி பெயர்ப்பு என்கின்ற இரண்டு சொற்களுடைய கூட்டிணைவு தான் மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உள்ள கருத்தினை இன்னொரு மொழிக்கு பெயர்த்து சொல்வதுதான் மொழிபெயர்ப்பு என்பதாகும். இப்பொழுது மொழிபெயர்ப்பு என்பதற்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அது முக்கியமாக ஜே.சி. கேட்ஃபோர்ட், ஐசக் பிஞ்சக், டாஸ்டட், நைடா, அயன் பிள்ளை போன்றோர் மிகச்சிறந்த விளக்கத்தை தந்தவர்கள். அவர்கள் கொடுத்த அந்த விளக்கங்கள் அனைத்துமே அவருடைய மொழிபெயர்ப்பு அனுபவங்கள் வாயிலாக வந்தவை. எனவே அவற்றை நாம் காணலாம். முதலில் ஜே.சி. கேட்ஃபோர்ட் சொன்னது, மூலமொழி செய்தியை அதற்கு நிகரான பெருமொழி செய்தியாக மொழிபெயர்ப்பது தான் மொழிபெயர்ப்பு என்கிறார் ஜே.சி. கேட்ஃபோர்ட். இதற்கு பொருள் என்னவென்றால், மூலமொழி இருக்கக்கூடிய ஒரு கருத்தினை அதற்கு நிகரான, அதற்கு ஈக்குவலான ஒரு பெருமொழி செய்தியாக மொழிபெயர்ப்பது தான் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு என்கிறார். மொழிபெயர்ப்பு இலக்கணமாக அவர் கூறுகிறார் கேட்ஃபோர்ட், ஜே.சி. கேட்ஃபோர்ட். அடுத்ததாக ஐசக் பிஞ்சக் பேசுகிறார். அவர் சொல்கிறார், மூலமொழிக்கு இணையான பெருமொழி நிகரனை கண்டறியும் செயல்முறை என்கிறார் ஐசக் பிஞ்சக். மொழிபெயர்ப்பு என்பது மூலமொழிக்கு இணையான பெருமொழி நிகரம். மூலமொழியில் ஒரு சொல் இருக்கும், அதற்கு இணையான ஒரு பெருமொழி சொல்லை கண்டறியக்கூடிய ஒரு செயல்முறை, அது ஒரு ப்ராசஸ் என்கிறார் ஐசக் பிஞ்சக். அதற்கு அடுத்ததாக டாஸ்டட் சொல்கிறார், ஒரு பாங்கமைவில் அமைந்த குறியீட்டு தொகுதியை இன்னொரு பாங்கமைவில் அமைந்த குறியீட்டு தொகுதியாக மாற்றுவதுதான் மொழிபெயர்ப்பு என்கிறார் டாஸ்டட். இதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு பாங்கமைவு என்பதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு பேட்டர்ன் என்கின்ற ஒரு அர்த்தம். குறியீட்டு தொகுதி என்பதற்கு என்ன பொருள் என்றால், குறியீடு என்றாலே சிம்பல்ஸ் என்ற பொருள். ஆக நாம் அறியாத ஒரு மொழியில் எழுதும் போது அது ஏதோ ஒரு குறியீடு என்றதை நாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு குறியீட்டு தொகுதி, அது ஒரு பேட்டர்ன். அதை இன்னொரு மொழிக்கு மாற்றும் போது அது ஒரு குறியீட்டு தொகுதியாக, அது ஒரு பேட்டர்னாக மாறும். அதைத்தான் டாஸ்டட் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நைடா சொல்வது, யூஜின் நைடா பேசுகிறார், பொருளுக்கு முதலிடமும் நடைக்கு இரண்டாம் இடமும் தந்து ஒரு இயல்பான நிகழ்வை தருவதுதான் மொழிபெயர்ப்பு என்கிறார். இதற்கு என்ன பொருள் என்றால், பொருள் என்பது கண்டென்ட். முதலில் கண்டென்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்றுதான் முதலில். இரண்டாவது ஸ்டைல், நடை, அதாவது நம்ம எழுதுகின்ற முறை. அதற்கு அது செய்யுளா இருக்கலாம், அது உரைமுறையாக இருக்கலாம், அது ஒரு 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 நாடகமாக இருக்கலாம், இப்படி எதுவாகவும் இருக்கலாம். ஆக பொருளுக்கு முதலிடமும் நடைக்கு இரண்டாம் இடமும் கொடுத்து அது ஒரு இயல்பான நிகரமாக, அது ரொம்ப ஒரு வாசிக்கும் போது, ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்கும் போது இது ஒரு மொழிபெயர்ப்பு என்று உணராத வகையில் அமைய வேண்டும். அதுக்கு பேர் தான் இயல்பான நிகரம். அதை தந்தால் அதுதான் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு என்கிறார் நைடா. இறுதியாக அயன் பிள்ளை பேசுகிறார். ஒரு மொழிபெயர்ப்பு என்பதற்கான இலக்கணத்தை அயன் பிள்ளை சொல்றார். மூலத்தின் முற்பொருளின் பயிற்சியுடைய பெருமொழியாளன் அதன் மொழிபெயர்ப்பினை வாசிக்கும் போது என்ன உணர்வினை பெற வேண்டும் என்றால், மூலத்தை வாசிக்கும் போது என்ன உணர்வினை ஒரு மொழி சார்ந்த வாசகன் பெற்றாலும், அதை இன்னொரு மொழிக்கு அது பெயர்க்கப்படும் போது அந்த மொழி வாசகனும் அதே உணர்வினை பெற்றால் அதற்குத்தான் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு என்று பெயர் என்கிறார். ஆக அந்த 5 பேரும் சொல்வது ஒரே விஷயம்தான், ஒரே செய்தி தான். ஆனால் வேறு வேறு வார்த்தைகளில் மொழிபெயர்ப்பு என்ன என்பதை பற்றி வேறு வேறு பார்வைகளை பேசுகிறார்கள். இது மொழிபெயர்ப்புக்கான விளக்கம். இனி மொழிபெயர்ப்பு என்பதற்கான செயல்பாடுகள் என்ன, அதனுடைய மொழிபெயர்ப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும், அது தகவல் தர வேண்டும், அது உணர்வூட்ட வேண்டும், அது செயல் தோன்ற வேண்டும். இவ்வளவுதான். ஒரு மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்கிறோமே, அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தகவல் தர வேண்டும், இன்ஃபர்மேட்டிவ், உணர்வூட்ட வேண்டும், எக்ஸ்பிரசிவ், செயல் தோன்ற வேண்டும், இம்பரேட்டிவ். இதுதான், இந்த 3 தான் மிக முக்கியம்.
முக்கியமான செய்திகள். முதலாவதாக ஒரு 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 செய்தி, அது எப்படி தகவலை இன்னொரு மொழிக்கு கொண்டு சென்று சேர்க்கிறது. I sat at a hotel and often burnt my fingers. இதை நேரடியாக நாம் வாசித்து பொருள் கொண்டால் இதற்கு ஒரு வேடிக்கையான பொருள் வருகிறது. நான் ஒரு ஹோட்டலை உருவாக்கினேன், நான் ஒரு உணவகத்தை உருவாக்கினேன் and often burnt my fingers. அதனால் அடிக்கடி நான் என் விரல்களை சுட்டுக் கொண்டேன் என்கின்ற ஒரு அர்த்தம் வருகிறது. ஆகவே ஒரு உணவகத்தை நாம் தொடங்கினால் அது விரல்களை நாம் சுட்டுக்கொள்வோம் என்பது ஒரு தவறான பொருள், ஒரு பொருள் மயக்கம் கொண்ட ஒரு தொடர். ஆக இதற்கு ஒரு சரியான மொழிபெயர்ப்பு என்பது எதுவாக இருக்கும் என்றால், நான் ஒரு உணவகத்தை தொடங்கியதால் அடிக்கடி பண இழப்பு ஏற்பட்டது என்பதுதான் சரியான பொருள். ஆக ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொடரானது பொருள் மயக்கம் இருக்கக்கூடாது, பொருள் மயக்கமற்ற ஒரு தெளிவான மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய ஒரு முதல் வேலை. ஒரு மொழிபெயர்ப்புக்கான முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இரண்டாவதாக அது உணர்வு. பொதுவாக ஒரு கவிதையை மொழிபெயர்க்கும்போது அதற்கு உணர்வுகள் நிறைய இருக்கும். அதுபோல ஒரு தொடர்ல உள்ள உணர்ச்சியை அப்படியே அடுத்த மொழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு என்பது அதை செய்ய வேண்டும். ஆக I fall upon the thorns of life, I plead. இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாக்கியம். அதாவது I fall upon the thorns of life, I plead. வாழ்வின் கூர்மையான அம்புகள் என் மீது பாய்ந்து விட்டன, என் நாளங்களிலிருந்து குருதி கொட்டுகிறது. ஆக இதை வாசிக்கும் போது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், அதாவது வாழ்க்கையில் மிக கஷ்டப்பட்ட ஒருவனுடைய வார்த்தைகள். என் நாளங்களிலிருந்து குருதி கொட்டுகிறது என்றால் நேரடியாக அதற்கு நாம் அர்த்தம் எடுத்தோம் என்றால் நம் உடம்பின் ஒவ்வொரு நாளத்திலிருந்தும் ரத்தம் கொட்டுகிறது என்று அர்த்தமாகிவிடும். அந்த அர்த்தம் அல்ல. வாழ்க்கையில் மிக துன்புறுகிறான் ஒருவன். இதை உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆக இந்த தொடர் உணர்வினை தெளிவாக வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு என்பதனுடைய நோக்கமும் அதுதான். மொழிபெயர்ப்பு தகவல் தர வேண்டும், உணர்வினை ஊட்ட வேண்டும் என்பதுதான் சரி. ஆக அடுத்ததாக ஒரு மொழிபெயர்ப்புடைய மூன்றாவது பணி என்னவென்றால் செயல் தூண்டுதல் என்பது, அதாவது இம்பரேட்டிவ். and miles to go before I sleep. இது ஒரு தொடர். and miles to go before I sleep. இது இதனுடைய தொடருடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்று நாம் பார்த்தோமானால், ஐ ஸ்லீப் என்பது நான் தூங்குதல், பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் தூங்குவதற்கு முன்னால், அண்ட் மைல்ஸ் டு கோ நான் உறங்குவதற்கு முன்னால் வெகு தூரம் சொல்ல வேண்டும், பல மைல்கள் கடந்து போக வேண்டும் என்கின்ற பொருளை இது தருகிறது. ஆனால் இதை அப்படியே எடுத்துக்கொள்வதை காட்டிலும் இது நம்மை ஒரு செயல் செய்ய தூண்டுவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால், என் வாழ்வின் இறுதி கட்டத்தை அடைவதற்குள் நன்மைகள் பல செய்ய வேண்டும் என்று சொன்னால் மட்டுமே இது வாசிக்கின்ற வாசகர்களை செயல்படுத்துவதாக இது இருக்கிறது என்று பொருள். ஆக ஒரு மொழிபெயர்ப்பு என்பது தகவல் தருவதாய் இருக்கிறது, உணர்வூட்டுவதாய் இருக்கிறது, செயல் தூண்டுவதாய் இருக்கிறது. இந்த மூன்றுமே மொழிபெயர்ப்பினுடைய மிக முக்கியமான 3 பணிகள் என்று சொல்லப்படுகின்றன. இவை போக மொழிபெயர்ப்பாளருடைய தகுதிகள், ஒரு ஒலிபெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பாளர் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என இனியும் பின்வரும் வகுப்புகளில் நாம் பல பகுதிகளை பார்ப்போம். நன்றி.